சரிகபத சதபகரிசா சரிகரிக பக பத பதசா சதபத பக பகரிகரிசா. ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மங்காத வரம் தந்து மறவாது என ஆளுகின்ற மாமதுராபுரி மீனாட்சி சொக்கனே போற்றி போற்றி போற்றி. அங்கிங்கனாதபடி எல்லா கிராமங்களிலும் ஸ்ரீ வள்ளி திருவன் நாடகம் வைக்கும் போது, அங்கிங்கனாதபடி எங்கோ எல்லா கிராமங்களிலும் ஸ்ரீ வள்ளி திருவன் நாடகம் வைக்கும் போது, உளுத்திமடை கிராமத்திலே புளியங்குளம் மாப்பிள்ளை சி கே சந்திரன் மூலமாக வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், சத்தியவான் சாவித்ரி, ஹரிச்சந்திரமயான காண்டம் என்று கதை நாடகங்கள் வைக்கின்ற உளுத்திமடை மாப்பிள்ளைமார்கள், என் தாய்மார்கள், என் வாலிப சிங்கங்கள், என் மாப்பிளமார்கள் அனைவருமே எல்லாம் வல்ல ஈசன் கருணையிலே ஆயகலை அழகு அறிவு அதிதானியமே அயராதரம் துணிவுதனம் பாக்கியமே போகம் பூர் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம் பெருமை என்ற 16 செல்வங்கள் பெற்று 16 செல்வங்கள் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல என் வெங்கலமுடைய ஐயனாரை சிவனை வேண்டுகின்றேன். நல்லா இருக்க மாப்பிள்ளைகளா. விண்டலமும் மண்டலமும் எண்ணி செய்யதங்களும், விண்டலமும் மண்டலமும் எண்ணி செய்யதங்களும் விளங்கும் நிதி மார்க்கம் அடுத்தே. விண்டலமும் மண்டலமும் எண்ணி செய்யதங்களும் விளங்கும் நிதி மார்க்கம் அடுப்பே. நல்ல வேத விதிப்படி தானே நடப்போரை மேல் உலகம் விடுப்பே. நல்ல வேத விதிப்படி தானே நடப்போரை மேல் உலகம் எடுப்பே. நெறிவிட்ட துட்டர்களை கட்டி வந்து நரகத்தினிலே விடுப்பேன். உயிர் வேதனை மிகவும் கொடுப்பேன். துண்டாய் வெட்டி வெட்டி உள்கெடுப்பேன். இன்னும் மேலும் மேலும் பாவிகளை காலக்கூடமாகி வேறாக்கினைகள் செய்ய தொடுப்பேன். நாடு மிரு நாடு செய்யாளுகிற பாலர்களில் நான் ஒருவனாக எனையே நக்கச்சடை கடவுள் தெற்கு திசை கரசு நத்தி கொடுத்தபடியே அந்த நக்கச்சடை கடவுள் தெற்கு திசை கரசு நத்தி கொடுத்தபடியே நீடும் ஒரு சூலமுடு மோசம் எவ்வானகளை நேர்முறையாக எதிரே நீட்டி சுழற்றி உயிர் வீட்டை பிடித்துடலை நீங்கி பிடித்ததனையே தேடுபவமான செயலேது தொடர்பான நிலை தேரிமிகு நீதிமுறையே செலுத்தி துடித்து பதைத்து பதைத்து சிதைத்து தகர் தெரியவே கோடு போல கோரமுக மேபுமடர் கூடி மொழி கூறும் எனதானை நெறியே குத்தி சதத்தை கிழித்து சிரத்தை
குறைத்து உதைத்திடுவரே. குத்தி சதத்தை கிழித்து சிரத்தை குறைத்து புதைத்திடுவரே. சர்வேஸ்வரா ஓம் சிவய நமக நம சிவம சிவய நமக நம சிவம சிவய ஓம் வெங்கலமுடைய ஐயனாரே. ரேவதி பாவமெல்லாம் தீர்ப்பவனே வெங்கலமுடைய ஐயனாரே. நான் பாடுமொழி கேட்கையிலே ஓடிவரும் வெங்கலமுடைய ஐயனாரே. உளுத்திமடை கிராமத்திலே உனை தேடி வந்தேனே ஐயா. நாங்கள் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஐயா. இந்த சிறியேனை ஆட்கொள்ள வேண்டும் ஐயா. சரிம பனிசா சனீப மரீசா சரி மரி மப பனி பனி சனி சரி சரிமா ரிமப பமரி மரிசா சனி பமரி சா. அப்படி மாப்ள புதுவளையலையரச்சு எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நீ அறிய சொல்லலாமா. எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நீ எழுது சொல்லலாமா. என்னையா நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா. காளி மகமாயி கருமாரி ஐயனாரே மகமாகி கருமாரி அபிராமி என காளி மகமாயி கருமாரி ஐயனாரே என பாடுவது கேட்கவில்லையா. செல்வங்களும் நட்புகளும் வந்துலவும் மனதில் செல்வங்களும் நட்புகளும் வந்துவிடும் மனமதில் நிம்மதியும் தேவையல்லவா நிம்மதியும் தேவையல்லவா. ஐயே நாரே ஐயா உளுத்தி மடை காக்கும் தாயே ஐயா. ஐயே நாரே ஐயா உளுந்தன் பாதங்களை காக்கும் ஐயா. ஐயே நாரே ஐயா உளுத்தி மடை காக்கும் ஐயா. ஆதரவா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்த பந்தம் எதுவும் இல்லை சூழ்ந்த ஜனம் போடவில்லை. சொந்த பந்தம் யாரும் இல்லை சொல்லியால யாரும் இல்லை. உன்னையன்றி இவ்வுலகில் வல்ல தெய்வம் வேறு இல்லை. உலகில் அல்லதொரு தெய்வம் இல்லை. மாறி திருக்கோயில் வந்தேன் ஐயா. ஐயே நாரே ஐயா உளுத்தி மடை காக்கும் ஐயா ஐயா. ஐயே நாரே ஐயா உளுத்தி மடை காக்கும் ஐயா. நீ என்னை மடி மீது தினம் தாங்களும் உந்தன் மடி மீது தலை வைத்து நான் ஏங்கணும். சலனம் இல்லாமல் என் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும். ஐயே நாரே ஐயா உளுத்தி மடை தன்னை காக்கும் ஐயா. ஐயே நாரே ஐயா உளுத்தி மடையை காக்கும் ஐயா. ஐயே நாரே ஐயா உளுத்தி மடை தன்னை காக்கும் ஐயா. வெண்சங்கு நாதமலை மங்களமணி ஓசை
படை முழுதும் உனதாட்சியே புத்தன் முத்துமணி பாதங்களில் ரத்தின சலங்கை ஒளி முத்துமணி பாதங்களில் ரத்தின சதங்கை ஒளி உன்னலகை வர்ணித்திட மொத்தமாக ஏது மொழி மொத்தமாக சொல்லிவிட ஏது ஒளி உனை பாடும் நாளெல்லாம் திருநாளையா ஐயே நாரே ஐயா உளுத்தி மதை தன்னை காக்கும் ஐயா ஐயா எங்களை வந்து நீ காக்கும் ஐயா ஐயே நாரே ஐயா உளுத்தி மதை தன்னை காக்கும் ஐயா உளுத்தி மதை தன்னை காக்கும் ஐயா உளுத்தி மதை தன்னை காக்கும் ஐயா எங்களுடைய ஐயனாரே ஐயா நன்றி நன்றி நால்வகை யோனி வாங்க மாப்பிள்ளை நல்லா அகட்டி போடுங்க தார்பாய போட சொல்லு இந்த பச்சை குழந்தைக்கு இந்த பால்குடி மறக்காத இந்த பச்சை குழந்தைக்கு இந்த மலர் மாலையை சூட்டிய மாப்பிள்ளைகளுக்கு நன்றி என் பாட்டனுடைய அப்பேன் மருது மாண்டி 8 வருஷம் சோறு போட்டேன் சின்ன மருது பெரிய மருது அந்த சோறை பூரா நான் வசூல் பண்ணிட்டு இருக்கேன் 34 வருஷம் மதுரை பக்கம் நல்லா இருக்கேன் மாப்பிள்ளைகளா மாலையை நிமித்த மாப்பிள்ளைக்கு நன்றி எல்லாம் வல்ல ஈஸ்வரனே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்ற ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரனே வடநாட்டுக்காரன் சொல்லுவான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரவம் அனுக்கிரகம் என்பான் அதுவே செந்தமிழிலே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அழித்தல் என்ற சம்ஹார தொழிலை எனக்கு தந்தார் எல்லாம் வல்ல ஈஸ்வரன் ஈஸ்வரா என்ன காரணம் நான் நீரிதேவன் என்ற காரணத்தினால் நால்வகை யோனி என்றால் சுவேதசம் அண்டசம் உப்பிசம் சராயுசம் சுவேதசம் என்றால் கருப்பையில் உயிர்கள் வருவது அண்டசம் என்றால் முட்டையில் உயிர்கள் வருவது சராயுசம் என்றால் வித்தில் உயிர்கள் வருவது உப்பிசம் என்றால் அழிக்கில் உயிர்கள் வருவது இதுபோல 4 வகை யோனி 7 வகை தோட்டம் 84 லட்சம் ஜீவனங்கள் செய்கின்ற நல்வினை தீவினை என்ற 2 வினைகளுக்கு ஒப்பதாய் உயிர்களை கவர்ந்து வருகின்றேன் சங்கார கர்த்தனாகிய ஈஸ்வரன் எனக்கிட்ட கட்டளைப்படி லாலாயவகம் பூவலயம் காளகம் சட்டகம் அட்டைக்குழி அரளைக்குழி புழுக்குழி அக்கினி குண்டம் பழுக்க காய்ச்ச இரும்பு ஸ்தம்பமானவை கொண்டும் கும்பிவாகம் ரகங்களை கொண்டும் பன்றி கரடி சிங்கம் சென்னாய் போன்ற பயங்கரமான முகங்களை கொண்ட கிங்கரர்களை சகாயமாக கொண்டும் கதை சூலம் பாசம் பிண்டி கண்டகோடை முதலான ஆயுதங்களை கொண்டும் 4440 நரம்புகளை கொண்டும் மனிதர்களுக்கு நரம்புகள் 4448 ஒவ்வொரு நரம்புக்கும் ஒரு வியாதி உண்டு அந்த 4440 நரம்புகளுக்கு வியாதிகளை கொண்டும் உயிரை கவர்ந்து வருகின்றேன் என் ராஜ்யபாரத்தை மிகுந்த நீதியோடும் நேர்மையோடும் நடாத்தி வருகின்றேன் ஆனால் என் நீதியிலே என் கடமையிலே நான் சற்றேனும் தாறுமாறாக நீதியை நடப்பேனையானால் என் தலைக்கு மேலே மயிர்காம்பினால் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்ற வைவசுன மலை என்ற அந்த பர்வதமானது அருந்து என் தலையில் வீழ்ந்து என் ஆசனத்திற்கு கீழே தகதகா 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 என அக்கினி ஜுவாலை வீசி ஓடிக்கொண்டிருக்கின்ற அக்கினி ஆற்றிலே என்னை அமிழ்த்திவிடும் என்பதற்கு எவ்விதமான ஆட்சேபனை இல்லை என் காரியங்களை கவனிக்கின்றேன் இங்கரா வக்கரதுண்ட விக்கிரதுண்ட வித்தகா மேவு கண்ட மண்ட கண்ட விண்ட தந்தி மத்தகா விகடபத்திர குருநேத்திர மின்னயற்று வெங்கதா வீர வீர சூரகோர அரவார வெங்கதா வாழலாவி மீளலானவாறு கண்டிடும்பதா வந்து நின்று கொண்டதுண்டதா இங்கு நின்று ராட்சதா கொட்டமிட்டு அடிக்கலுன்ற குர்ச்சக பிரதத்துவா குற்றமற்ற சித்தகுப்த நுக்குரை தழைத்துவா குற்றமற்ற சித்திரகுப்த நுக்குரை தழைத்துவா அழைத்துவா
சித்திரகுப்தரை அழைத்து வா. கிங்கிலியா சுவாமி தேவ 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 தர்மராஜனே அப்படியே தேவ 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 தேவனே தேவ 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 கல்யாண் சித்திரகுப்தா. சுவாமி தேவ 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 தர்மராஜனே சச்சர கூதவும் நேர்ம தர்மராஜனே நீதியோடு ஆட்சி செய்யும் தர்மராஜனே நிர்மல சொருவயர்ம தர்மராஜனே சுவாமி தேவ 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 தர்மராஜனே சச்சர கூதவும் நேர்ம தர்மராஜனே. மகாபிரபு கல்யாண் சித்திரகுப்தா. சித்திரகுப்தனின் பணிவான வணக்கம். ஏன் காலதாமதம்? சிவ பூஜையில் என்னையே நானே மறந்து விட்டேன். ஆகையால் இந்த சபைக்கு வருவதற்கு காலதாமதம். அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நீ எப்படி பிறந்தாய் என்று எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதல்லவா? ஒரு அற்புதமான சித்ரா பௌர்ணமி என்று என் தந்தை சிவபெருமானும் என் தாய் பார்வதியும் காலிலே செம்பஞ்சு குழம்புகளை பூசிக்கொண்டு நாட்டியமாடிக்கொண்டிருந்தார்கள். நாட்டியமாடிக்கொண்டு ஈஸ்வரன் அழகான ஒரு ஆணுரத்தை வரைந்தார். மன்னாதி மன்ன படம் எம்ஜிஆர் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சார். உடனே என் தாய் பார்வதி சொன்னார், சுவாமி அழகான உருவம், உயிர்தாருங்கள் என்றால் உயிர்ந்தார் சிவன். அந்த சித்திரத்தில் இருந்து பிறந்தவன் சித்திரன் நீர் கருணீகன். சுவாமி இவனுக்கு என்ன தனிச்சிறப்பு என்று கேட்டால் என் தாய் பார்வதி, இவ்வுலக ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்தவன் இவன் குப்தன் என்றார். குப்தன் என்றால் உலக ரகசியங்களை அறிந்தவன். சித்திரத்தில் பிறந்த காரணத்தால் சித்திரன், உலக ரகசியங்களை அறிந்த காரணத்தால் குப்தன், சித்திரகுப்தன் என்று பெயரிட்டு எனக்கு மந்திரியாக உன்னை அனுப்பி வைத்தார். நல்லது, நம்மால் ஆகக்கூடிய சட்டத்திட்டங்களை கவனிப்போமா? இன்று நம் ஆக்கினைக்குள்ளாக நீ கை செய்த பொல்லாதவர் எல்லாம் எங்கே? இன்று நம் ஆக்கினைக்குள்ளாக நீ கை செய்த பொல்லாதவர் எல்லாம் எங்கே? எங்கு விசாரித்து தக்க தண்டம் எல்லோரையும் கொண்டு சேர்ப்பாய் எங்கே? சித்திரகுப்தா, பிரபு, நம்முடைய லோகத்தை வரக்கூடிய பாவ புண்ணிய ஜீவாத்மாக்கள் யார்? ஒவ்வொன்றாக அழைத்து வருகிறோம். சொல் சித்திரகுப்தா. தகுந்தாப்போல் தண்டனை அளிக்க வேண்டும் பிரபு. வீட்டு பசு வீழங்கன்றுக்கு பழை வீழாமல் கறந்து நாளும் விற்றவள். வீட்டு பசு வீழங்கன்றுக்கு கறந்தோனை விட்டிட்டவள். வீட்டு பசு வீழங்கன்றுக்கு பழை வீழாமல் கறந்து நாளும் விற்றவள். வீணாக பாதகனாகும் இவனே அதிகம் கொள்ளாத தயவற்றவள். மகாபிரபு, பூலோகத்தில் பசுவின் பாலை எத்தனையோ குழந்தைகள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம். அப்பேற்பட்ட பசுவின் மடியை பாலை ஒட்ட கறந்து அந்த பாலில் அசுத்த தண்ணீரை கலந்து விட்டதால் அப்பாலை அருந்திய குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார்கள் பிரபு. அது மட்டுமல்ல, கன்று உயிரோடு இருவது போல் பசுவின் கண்கள் காமித்து கன்றில் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பூரா எடுத்து அதன் உடம்பில் வைக்கோலை திணித்து கன்றோடு உயிரோடு இருப்பது போல் பசுவின் கண்களை காமித்து பாலை ஒட்ட கறந்த சண்டாள இவன். அந்த காரியத்தை முதலாக செய்தவன் யார் தெரியுமா? செந்தமிழ் நாட்டினிலே தலைநகர் சென்னை பட்டணத்திலே அந்த வேலையை முதல் செஞ்சான். செத்த கண்ணுக்குட்டி உடம்புல வைக்கப்போல திணிச்சு பசுவை ஏமாற்றி பால் கறந்தாங்க. பசுவின் பால் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? பசுவின் கன்றுக்கு சொந்தம். நமக்கு தாய்ப்பால், அதற்கு அடுத்து தேங்காய் பால். சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருந்தான். அப்புறம் தான் நோய், பசுவின் பாலை என்னைக்கு சாப்பிட்டானோ நோய் நோக்காடு வர ஆரம்பிச்சு. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவனை கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தோனை கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள். கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தோனை கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள். கன்றுக்கு பாலை விடாமல் கறந்தோனை கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள். கண்ட கண்ட துண்டமாக கொத்தி கொத்தி காக்கைகள் கீரை கொடுங்கள். காக்கைகளுக்கு இறை கொடுத்து விட அவனை, கொண்டு போவனை சென்று செல்லுங்கள். அடுத்தது யார்? அன்பாக வித்தை கற்பித்து கொடுத்திட்ட ஆசானுக்கு துரோகம் செய்திட்டவள். வித்தை கற்பித்து கொடுத்திட்ட ஆசானுக்கு துரோகம் செய்திட்டவள். அன்பாக வித்தை கற்பித்து கொடுத்திட்ட ஆசானுக்கு துரோகம் செய்திட்டவள். அநியாய பாவி சண்டாள நிவனி அதிகம் கொள்ளாத தயவற்றவள். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். ஒரு தாய் தகப்பனை காட்டுவாள், தகப்பனோ குருவை காட்டுவார், குருவோ தெய்வத்தை காட்டுவார். அப்பேற்பட்ட குருவுக்கே துரோகம் செய்த சண்டாளன் இவன். குரு துரோகி. குரு துரோகி எங்க இருக்கானோ இல்லையோ, நம்ம நாடக குழுத்துல நிறைய பேர் இருக்காங்க. வாத்தியார் நாடகம் பேச ஊருக்கே போயிருவேன்.
வாத்தியார் நாடகம் இல்லாம இருப்பார், பாவம் அதை வச்சா முளைச்சிட்டு இருப்பார். இவன் போயிருவேன், எங்க வாத்தியார் விட சூப்பரா நாடகம் நடித்தாரு, எனக்கு நாடகம் கூட வாத்தியார் வாயில மண்ணை போட்டுருவேன். குருத்துரகின்னு வாத்தியாருக்கே சாராயத்து மேல மூத்தர் அடிச்சு கொடுத்து வந்தா நம்ம இல்லைங்க சங்கராசாமிக்கு. மாப்பிள்ள வித்தையை கற்பித்த குருவுக்கு துரோகம் விளைவித்த பாவியை வெட்டுங்கள். வித்தையை கற்பித்த குருவுக்கு துரோகம் விளைவித்த பாவியை வெட்டுங்கள். வெள்ளம் தேர் பாம்பு வச்ச ஜந்துக்களை கொட்டவே விட்டு கைது குட்டுங்கள் குட்டுங்கள். இவனை தலைகளாக தேள், பாம்பு, பூரான், செய்யான் போன்ற பயங்கரமான விஷயத்தை கழிக்கக்கூடிய திமிரப்பிடல ஸ்தானத்திலே தள்ளி அவசைப்படுத்தி விடு. கொண்டு போ அவனை. அடுத்தது யார்? பெற்ற தாயை தலை பற்றி அடித்திட்ட பைக்குணமுக்கு நியாயக்காரு. பெற்ற தாயை தலை பற்றி அடித்திட்ட பைக்குணமுக்கு நியாயக்காரன். பேசும் வார்த்தையெல்லாம் மோசம் உண்மை இல்லை பித்தன் கொடியின் பேராசைக்காரன். உந்தி தவமிருந்து தொந்தி சரிய சிவனை ஆதரித்து ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கின்றாள் ஒரு பெண்மகள். அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு பின் கடைசி காலத்தில் 3 வேளை கஞ்சி நம்மளுக்கு ஊத்துவான், செத்த பிறகு நம்மளுக்கு கொல்லி வைப்பான் என்று தகப்பனோ தாயோ ஏங்குவார்கள். அப்பேற்பட்ட குழந்தை மது அருந்துவதற்கு பணம் தரவில்லை என்று தாயுடைய தலைமுடியை பற்றி சுமந்த வயிற்றில் எற்றி சண்டாளன் இவன். தக்க தண்டனை விதிக்க வேண்டும். முந்தி தவங்கடது 300 நாள் சுமந்து அந்திவகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து விற்கின்றாள் தாய். பாடுனா பட்டின சித்தேன் வாழமட்டையில பத்த வச்சாண்டா நெருப்பா தாய்க்கு. குடியிருந்த கோயில் அவன் சொன்ன வார்த்தை எம்ஜிஆர் பயன்படுத்திக்கிட்டார். அந்த தாய் ஒருத்தர்னா ஒரு விளங்காத பையன் ஒருத்தர்னா ஆத்தாகர் இட்லி கடை போட்டிருந்தா ஓங்கி உத கொடுத்தான். காசை குறி பிடிக்கிட்டு போனான் சரக்கடிக்க. உத கொடுத்த பல்லு விழுந்து போச்சு ஒரு பல்லு. இப்படியே உதச்சிக்கிட்டே இருந்தான் தினமும். ஒரு நாள் அந்த ஆத்தாக்காரி அழுதா. பக்கத்து வீட்டுக்காரி கேட்கிற, ஏண்டி இத்தனை காலம் உதச்சாவோ மகன், அன்னைக்கெல்லாம் கண்ணீர் வரல உனக்கு, இன்னைக்கு ஏண்டு அழுகிற கேட்கும்போது ஆத்தா சொல்றா, எக்கா என் மகன் முதல் நாள் உதச்சான் பல்லு ஒன்று விழுந்துருச்சு, மறுநாள் உதச்சான் என் வயிறே கலங்கிருச்சு, அப்ப என் மகன்கால சத்து இருந்துச்சு, சரக்கு அடிச்சு என் மகன்கால சத்துலாம் போச்சு. ஆத்தா எப்படி என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், எப்படி நான் பேரை பேத்திகளை பாப்பேன் அக்கா அப்படின்னாலாம். அதாண்டா தாய். ஒரு தாய் என்கிட்ட போலாம்னா ராஜாமுகம் ஐயா ஐயா புள்ள பூச்சி எனக்கு கொடுத்தாங்க, வாழைப்பழத்துக்குள்ள வச்சு சாப்பிட்றி புள்ள பெருக்கம்ட்டாங்க, அப்படியெல்லாம் உன பெத்தேன் நீ உதைக்கிற ஐயான்னா, டே நாசமா போயிடுவேன் ஆத்தா, உனக்கு எது என்கிட்ட நான் செய்கிறேன். அப்படி இந்த தாயை தண்டுக்கு பாலை விடாமல் கரந்தோலை கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள். தண்டுக்கு பாலை விடாமல் கரந்தோலை கத்தியால் குத்தி கிழித்திடுங்கள். கண்ட துண்டமாக கொத்தி கொத்தி காக்க கழுகிக்கு இறை கொடுங்கள். இவனை கண்டமாக வெட்டி கொத்தி கொத்தி கைமா கறிவோல் செய்து காக்கை கழு இறை கொடுத்து விடு. கொண்டு போவனை. அடுத்தது யார்? கொண்ட கணவனை ஏமாற்றி அணியனை கூடி கலந்து சுவைத்திட்டவள். கொண்ட கணவனை ஏமாற்றி அணியனை கூடி கலந்து சுவைத்திட்டவள். கொண்ட கணவனை ஏமாற்றி அணியனை கூடி கலந்து சுவைத்திட்டவள். குற்றமில்லா அவுசாரி இவள் குடத்திற்கு விந்தை விகத்திட்டவள். மகாபிரபு, கணவன் உயிரோடு இருக்கும் பொழுதே கணவன் வேலைக்கு சென்ற பின் அந்நிய ஆடவரிடம் உடல் சுகத்திற்காக சுகத்தை தழுவியவள். மாடு உழைத்து மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று வெளிநாட்டுக்கு சென்று கஷ்டப்பட்டு சம்பாதித்த கணவனுக்கே துரோகம் செய்த சண்டாளி இவள். அவளுக்கு தக்க தண்டனை விதிக்க வேண்டும். அழைத்து வா அவளை.